வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் பைரவியை நம்ம கார்த்திக் சாப்பிட்றப்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதை நினச்சி பைரவி பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலி தான். அவளை சும்மாவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இவளை பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை இலக்கியா வரட்டிட்டாலே அவளை விடவே கூடாது. இந்த இலக்கியா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நான் மட்டும் தனியாக நின்று இந்த இலக்கியாவை வீட்டு வெளியே அமுச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பார்த்திங்கன்னா சபதமே எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா மனசு உடைஞ்சு போய் வேதனையில் இருக்காங்க. அதனால் ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பைரவி இங்கே பாருங்கள், இனத்துக்கு வெளியே எல்லாம் போகிறீங்க, கம்பெனிக்கு என்ன கதி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம இலக்கிய இந்த பைரவியை கூட்டிகிட்டு போய் என்ன ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, என்ன என்கிட்ட வீடியோ ஆதாரம் இல்லைன்னு நினச்சி பேசுகிறீங்களா? இங்கே பாருங்கள் வீடியோ ஆதாரம், கௌதம் கூட என்ன வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. பைரவி அமைதியாக ஆகுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாத முழிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நானும் கௌதமும் வெளியே போவோம், அவுட்டிங்காக போயிட்டு வரதான் போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா பைரவிக்கு சரியாக ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. இனிமேல்ட்டு உங்களை நான் என்னெல்லாம் ஆட்டம் ஆடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வச்சு நம்ம இலக்கிய அவன் நினச்சது எல்லாமே சாதிச்சிட்ருக்காங்க. இந்த பைரவி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலடியில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பைரவி இருக்கிறாங்க. இந்த பைரவிக்கா சரியாக கோபங்க இலக்கிய மேலே. அந்த ஒரு வீடியோவை வச்சு என்னை ஆட்டமாக காட்டுறாவ, எனக்கு ஒரு காலம் வருடி அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இந்த பைரவி. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ரொம்ப மனசு வேதனோடு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. பைரவியும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. கல்யாண சாப்பாடு தான் போட முடியல, என்னை விட்டு பிரிஞ்சுட்டா அதுக்காக வச்சு சாப்பாடு போடுறேன் அப்படின்னுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறுத்து போய் ரொம்ப வேதனையில் பார்த்திங்கன்னா கார்த்திக் எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. நம்ம கௌதம் இலக்கிய எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கு. இது நம்ம ஜானம்மா நம்ம கௌதம் இலக்கிய கிட்ட இப்போ கார்த்தியோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பேர பிள்ளைக்கு எல்லாம் ஆசைப்பட்டோம், எதுவுமே நிறைவேறல, இனிமேல்ட்டு உங்கள் 2 பேர் கையில் தான் இருக்குது இந்த குடும்பத்தோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானம்மா இலக்கிய கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏன் நடக்குன்றதை பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்